இனி சமூக வலைதள செய்திகளை வழங்குவார் லலிதா. நன்றி தேவேந்திரன். இன்னைக்கு சோஷியல் நெட்வொர்க்ல டாப் ட்ரெண்டிங்ல இருக்கிற நியூஸஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் மார்க் சகபர்கோட இந்தியன் விசிட் தான். இன்னைக்கு அவர் வந்து ஐஐடி டெல்லி ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு இன்டராக்டிவ் செஷன்ல ஈடுபட்டிருக்காரு. அவங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாவே அவர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவர் நேற்று வந்து தாஜ்மஹாலை விசிட் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நாளாகவே தாஜ்மஹாலை பார்க்கணும்னு நினச்சேன், நேற்று பார்த்தேன், நான் நினச்சதை விடவே தாஜ்மஹால் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் ஃபேஸ்புக்கில் நிறைய பேரால் பகிரப்பட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் இப்போ 3rd phase எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த கட்டத்தில் பக்தியாப்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து குரங்கோட அட்டகாசம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது அங்கே இருந்த ஒரு வயசானவங்களை வந்து கடிச்சு அவங்களுக்கு ரத்தமும் வந்திருக்கு. இது பல பேரால் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா சர்ச்சைக்கு பெயர் போன குஷ்பு, காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரான குஷ்பு வந்து தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த குற்றங்களை கேட்கும்போது நெஞ்சிலிருந்து ரத்தம் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த குற்றங்களுக்கு ஸ்ட்ராங் லாஸ் வந்து அவங்கள பனிஷ் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராங் லாஸ் வந்து இயற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம சிஎம் ஜெயலலிதா வந்துட்டு ஒரு சிஎம்மாக இருந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு மட்டும் அவங்க எம்எல்ஏவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சிஎம்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆகணும் அப்படின்னு குஷ்பு சொல்லியிருக்காங்க. இது பல பேரால் சர்ச்சையை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் பல பேர் இதுக்கு கமெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான சினிமா செய்தியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நடிகர் சித்தார்த் வந்து தன்னோட அடுத்த அவதாரமாக ப்ரொடக்ஷனில் இறங்கியிருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் மூவியான ஜில் ஜங் ஜக் அப்படிங்கிற படத்துக்கு வந்து அவர் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றின கமெண்ட்ஸும் அதை பற்றின போஸ்டர்ஸும் இப்போ சமூக வலைத்தளங்களில் பிரபலமாக ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கிற சோஷியல் நெட்வொர்க்கில் இருக்கிற செய்திகள். தேவேந்திரன்.